நமஸ்காரம். மீனாட்சிதாசன் பேசுகிறேன். ஆலயம் அறிவோம் பகுதி 54 மீனாட்சி அம்மன் கோயிலை பற்றி சொல்லிட்டு வரேன். அதில் நேற்றைக்கு திருஞான சம்பந்த பெருமான் எப்படி கூன் பாண்டியனுடைய வெப்பு நோயை குணப்படுத்தினார், நம்பிக்கையோடு குணப்படுத்தினார் அப்படிங்கிற கதையை பார்த்தோம். அந்த நம்பிக்கைக்கு எடுத்துக்காட்டா சில வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை பற்றி உங்களுக்குலாம் சொல்லியிருந்தேன். அதாவது மீனாட்சி அம்மன் எப்படி ஒருத்தருக்கு இன்டர்வியூவில் ஹெல்ப் பண்ணி இன்டர்வியூவே நடக்காமல் அவருக்கு எப்படி வேலை வாங்கி தந்தா அப்படின்னு ஒரு கதையை ரொம்ப சுவாரஸ்யமான கதையை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருந்தேன். இப்போ நம்ம மேலே பார்க்கணும், திருஞான சம்பந்தர் பெருமானோட வரலாறு தான். ஆனால் இந்த வரலாறு பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லணும். என்னென்னா, நேற்றைக்கு மதுரை திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமியுடைய திருக்கல்யாண வைபவம் நடந்தது. மிக சிறப்பாக ரொம்ப விசேஷமாக நடந்தது. அதோட ஃபோட்டோஸ்லாம் நேற்றுக்கு ஃபேஸ்புக்கில் போட்டிருந்தேன். அதாவது மீனாட்சி சுந்தரேஸ்வரால் எப்படி திருப்பரங்குன்றம் முருகனுடைய கல்யாணத்துக்கு ஏழ்றா அப்படிங்கிற அந்த ஃபோட்டோஸ்லாம் போட்டிருந்தேன். மீனாட்சிலாம் ஆச்சரியமாக இருந்தா, நேற்றுக்கு பார்க்குறதுக்கே கண்கோடி வேணும் அந்த மாதிரி இருந்தா. அந்த ஃபோட்டோஸ்லாம் போட்டிருந்தேன். உடனே நிறைய பேர் என்னை கேட்டிருந்தா, அதாவது அங்கே கமெண்ட்ஸாகவும் சில பேர் கேட்டிருந்தா, எனக்கு தனியாக மெசேஜ் பண்ணி கேட்டவா பல பேர். இது என்ன தாத்பரியம், இது என்ன விசேஷம், இதோட பின்னணி என்ன, மீனாட்சி சுந்தரேஸ்வரால் எதுக்காக திருப்பரங்குன்றம் முருகன் கல்யாணத்துக்கு போகணும் அப்படின்னு கேள்விகள்லாம் கேட்டிருந்தா, இதோட பின்னாடி என்ன கதை அப்படின்னு கேட்டிருந்தா. அவளுக்காக இந்த நேரத்தில் நான் அந்த நல்ல டீட்டெயிலாக சொல்கிறேன். என்னென்னா, இதை நான் உற்சவங்களை பற்றி பார்க்கும் பொழுது மீனாட்சி சுந்தரேஸ்வராளுக்கு 12 மாதமும் உற்சவங்கள், 12 உற்சவம் கிடையாது, அதுக்கு மேற்பட்ட உற்சவங்கள், 12 மாதம் உற்சவம் தான் பேர். ஆனால் 12க்கும் மேற்பட்ட உற்சவங்கள் நடக்கிறது. அதில் சொல்லும் போது இந்த திருப்பரங்குன்றம் விஷயத்தை சொல்லலான்னு பார்த்தேன். ஆனால் இதுக்கு சந்தர்ப்பம் வாசித்ததுனால இப்போ சொல்கிறேன். என்ன அப்படின்னா, மதுரையில் திருப்பரங்குன்றம்னு ஒரு ஸ்தலம் இருக்குது, முருகன் ஸ்தலம். அறுபடை வீடுகளில் முதல் ஸ்தலம் சுப்பிரமணிய சுவாமி, தேவசேனா சமேத சுப்பிரமணியர். என்னென்னா, இங்கே திருப்பரங்குன்றத்தில் வள்ளி கிடையாது. கல்யாண கோலத்தில் முருகன் மூலவரை போய் சேவிச்சேன்னா கல்யாண கோலத்தில் இருப்பார். பக்கத்தில் தேவியானை மட்டும் இருப்பார். இந்த பக்கம் நாரத முனி இருப்பார். முருகனுக்கு கல்யாணம் நடந்த இடம். அப்படி தான் முருகனை அங்கே காட்சி தருவார். அதனால் அங்கே தேவசேனாவோட கல்யாணம், தேவி யானையோட கல்யாணம் பங்குனி மாதத்தில் வருஷா வருஷம் நடக்கும். ரொம்ப விசேஷமாக ரொம்ப விஸ்தாரமாக நடக்கும். 10 நாள் உற்சவம், திருநாள் கண்டருளி ரொம்ப அழகாக கல்யாணம் நடக்கும். அந்த 10வது நாள் கல்யாணத்துக்கு தான் மதுரையிலிருந்து மீனாட்சி சுந்தரேஸ்வரால் திருப்பரங்குன்றம் போவா. அதாவது மதுரை டு திருப்பரங்குன்றம்னா ஒரு 14-15 கிலோமீட்டர் இருக்கும். அவ்வளோ டிஸ்டன்ஸையும் ட்ராவல் பண்ணிட்டு அவ்வளோ தூரத்தையும் கடந்து மீனாட்சி சுந்தரேஸ்வரால் கல்யாணத்துக்கு போவா. முருகன் கல்யாணத்துக்கு, பெத்த பிள்ளையோடைய கல்யாணத்துக்கு அப்பா அம்மா போகிறா. என்னென்னா, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், முருகன் பார்வதி பரமேஸ்வரனோட பிள்ளை அப்படின்னு. அது திருவிளையாடல் புராணத்தில் வருது. விஸ்தாரமாக பின்னாடி பார்ப்போம். முருகன் மதுரையில் அவதரித்தார், மீனாட்சி சுந்தரேஸ்வராளுக்கு பிள்ளையா அப்படின்னு அந்த கதை பின்னாடி விஸ்தாரமாக நான் சொல்கிறேன். ஆனால் தெரிஞ்சுக்கோங்க, மீனாட்சி சுந்தரேஸ்வராளுக்குடைய பிள்ளையா சாக்ஷாத் சுப்பிரமணிய சுவாமி மட்டும் அவதரித்தார். அவர் அவதரித்து அவருக்கு தேவயானையோட கல்யாணம் நடக்கிறது. இவ என்ன பண்ணுவா அப்படின்னா, இந்த நேற்றுக்கு தான் கல்யாணம்னா, நேற்றுக்கு காலங்காத்தால் விடிகாலை, நான் சொல்லுவது ஒரு 4 மணி 4:30 மணி வாக்கில் மீனாட்சி சுந்தரேஸ்வரால் ஜங்குன்னு கிளம்பி திருப்பரங்குன்றம் போவா. இதில் ஒரு மரச்சப்பரம் மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்க, புஷ்பத்தால் அலங்கரித்த ஒரு மரச்சட்டம் பாதை. அதில் ஏழி வெள்ளி சிம்மாசனத்தில் மீனாட்சி சுந்தரேஸ்வரால் முருகனோட கல்யாணத்துக்கு, பிள்ளையோட கல்யாண ஃபங்க்ஷன் அட்டென்ட் பண்ணுறதுக்காக போகிறாளாம். அட்டன் பண்ணுறதுன்னு இப்போ சாதாரணமாக பிள்ளை கல்யாணம் வச்சாலே இப்போ அப்பா அம்மாலாம் நல்லா ஜாம்னு ட்ரெஸ் பண்ணிக்கிறா. பார்வதி பரமேஸ்வரன், ஜெகத்பிதா, ஜெகன் மாதா கேட்கவா வேணும். அப்படியே பார்த்தேன்னா இன்னைக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருப்பா. அந்த கல்யாணத்துக்கு போகும்போது பார்த்தேன் அப்படின்னா, மற்ற நாள்லாம் கூட இந்த அளவுக்கு அலங்காரம் கிடையாது. ஆனால் பார்த்தேன்னா தலைமுயர்ந்து கால் வரைக்கும் அப்படியே ஃபுல்லாக நகையை அள்ளி போட்டுண்டு நல்லா ட்ரெஸ் பண்ணிண்டு அப்படியே சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கே. இப்போ போய் பார்த்தா முருகனுக்கு கல்யாணமா இல்லை இவா 2 பேருக்கும் கல்யாணமானே வித்தியாசம் தெரியாது. அந்த அளவுக்கு இவா ட்ரெஸ் பண்ணிப்பா. அப்பா அம்மா அவ்வளோ நல்லா ட்ரெஸ் பண்ணிப்பா. இப்போ அப்பா அம்மாங்கிறது மீனாட்சி சுந்தரேஸ்வரால். அவன் அண்ணிட்டு அவ்வளோ நல்லா புஷ்பத்தாலையும் நகையாலையும் நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு இவன் அங்கேருந்து அங்கே கிளம்பி திருப்பரங்குன்றம் போவா. திருப்பரங்குன்றம் எல்லைக்கு போன உடனே அப்படியே இவாள உள்ளே போயிட வேண்டியதானே, போகமாட்டா. என்ன அப்படின்னா, முருகன் கோவிலேருந்து ஏழுவர், தேவயானையும் முருகனும் அந்த எல்லைக்கு அவர் வருவர்.
இவா அங்கே போவா, வந்து வரவேற்று உள்ளே கூட்டின்னு போவார் முருகன். ஏதாவது அப்பா அம்மா வரானா அதுக்காக மரியாதை கொடுத்து அப்பா அம்மாவை வந்து வாசலுக்கு வந்து முருகன் கூட்டிண்டு உள்ளே போவார். 3 தினம் பிரதட்சணமாக வருவார். முருகன் வந்து அப்பா அம்மா வந்த உடனே அந்த இடத்துல 3 தினம் அப்பா அம்மாவை சுற்றி வந்துட்டு சேவிச்சுட்டு அப்புறம் அப்பா அம்மாவை கூட்டின்னு போகிறார். இதெல்லாம் எந்த கோயிலையுமே இதெல்லாம் நடக்காது. மதுரையில் மட்டும் யூனிக் ஃபீச்சர்ஸ். இதெல்லாம் ரொம்ப நன்னா இருக்கும் பார்க்குறதுக்கு. அந்த நாள் பூராமே ரொம்ப நன்னா இருக்கும். ஸோ இவ 2 பேரையும் அழைச்சி கூட்டிண்டு உள்ளே போகிறார். இவர் என்ன பண்ணணும், மாமனார் லட்சணம், அதாவது பிள்ளைக்கு அப்பா, பொண்ணுக்கு மாமனார் தானே. தேவேசான அழகாக ரொம்ப அழகாக இருப்பாள். முருகன் நம்ம போய் பார்த்தேன் அப்படின்னா ஜாம்னு ரொம்ப அழகாக இருப்பார் முருகன். அதாவது 3 பேருமே போட்டியாக ரெடி பண்ணி ட்ரெஸ் பண்ணிட்டு இருப்பா, அலங்காரம் பண்ணிட்டு இருப்பா. 3 மீனாட்சி, சுந்தரேஸ்வரர், முருகன் எல்லாருமே வந்து போட்டுண்டு ட்ரெஸ் பண்ணிட்டு இருப்பா. இவர் என்ன பண்ணணும், மீனாட்சி சுந்தரேஸ்வரால் முருகனை வந்து நடுவில் உட்காத்தி வச்சுட்டு கல்யாணம் மேடையில், அதுக்கப்புறம் இவ 2 பேரும் ஓரமாக இருந்துட்டு கல்யாணத்தை நடத்தி வைக்கணும். எப்படி தானே லோக வழக்கம். அப்பா அம்மா இருக்கா, கல்யாணத்துக்கு வரா அப்படின்னா பொண்ணு மாப்பிள்ளையும் மேடையில் உட்காத்தி வச்சுட்டு இவ ஓரமாக நிற்பா. பொண்ணுக்கும் மாப்பிள்ளையும் கல்யாணம் நடக்கும். அப்படி தான் நடக்கும். ஆனால் மதுரையில் மட்டும் வித்தியாசம் என்ன அப்படின்னா, இவா தான் எல்லாத்துக்குமே பிரதானம். மீனாட்சி சுந்தரேஸ்வரால் எங்கே இருக்காளோ அங்கே தான் பிரதானம். வேறு யாரையுமே மதிக்கிறது கூட கிடையாது. அதனால் என்ன பண்ணுவா அப்படின்னா, முருகனை ஓரம் கட்டிடுவா. போய் மேடையில் போய் பார்த்தேன் அப்படின்னா நடுவில் சிவபெருமான் இருப்பார், இடது பக்கத்தில் மீனாட்சி இருப்பா, வலது பக்கத்தில் முருகன் இருப்பார். ஓரமாக சைடில் முருகனை தள்ளி விட்டுருவா. நம்ம கல்யாணத்துக்கு போய் பார்க்கணும் அப்படின்னா நம்ம ஓரமாக நின்று அந்த முருகனை பார்க்கணும், இல்லைன்னா தெரியவே மாட்டார். பார்த்தா இப்போ இவா 2 பேரும் தான் எப்போ பார்த்தாலும் பிரதானம். புள்ள கல்யாணத்துக்கு போனாலும் இவா தான் பிரதானம், இவாளோட கல்யாணத்துக்கு இவா தான் பிரதானம் மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக இவர் உட்காந்துட்டு இருப்பார். நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. அதெல்லாம் கொஞ்சம் காமெடியாக இருக்கும். ஆனால் சிவபெருமான் போய் கல்யாணத்தை நடத்தி கொடுப்பார். நடத்தி கொடுத்தாச்சு. அப்புறம் சாயங்காலம் வரைக்கும் இருப்பா. திருமஞ்சனாகும் எல்லாருக்கும். மீனாட்சி, சுந்தரேஸ்வரர், முருகன், பிரியாவடைக்கு, தேவயானைக்கு எல்லாருக்கும் அட் டயத்தில் திருமஞ்சனாகும். ஆச்சரியமாக இருக்கும் சேவிக்கிறதுக்கு. அது முடிஞ்சிட்டு சாயங்காலமாக திருப்பி புறப்பட்டு இதுக்கு வரணும், மதுரைக்கு வரணும். ஒரு ராத்திரி 7-7:30 மணிக்கு என்ன பண்ணுவா அப்படின்னா, முருகன் வந்து வெள்ளி அம்பாரியுடன் கூடிய வெள்ளி யானையில் ஏழுவர். யானை வாகனம் மாப்பிள்ளை ஒன்றும், அதனால் யானையில் கூட்டிக்கிறாளாம். தேவி யானை வந்து ஒரு பெரிய புஷ்ப பல்லக்கில், அழகான பூப்பல்லக்கில் இருக்கும். அந்த பூப்பல்லக்கில் தேவி யானை ஏழுவா. மீனாட்சி சுந்தரேஸ்வரால் பல்லக்கில் ஏறுவா. ஏன்னா ராத்திரி வேலைனால கொஞ்சம் சேஃப்டி ரீசன்ஸ்க்காக பல்லக்கில் போவா, 3 பல்லக்கில். அந்த பல்லக்கில் வந்து இவ என்ன பண்ணுவா, சரி அப்படியே கிளம்பி போயிடலாம் இல்லையோ, அப்படியே அனுப்பக்கூடாதான். அதாவது பாருங்க, நம்மளுடைய ட்ரெடிஷன் அண்ட் கஸ்டம்ஸை ஒரு முருகனும் மீனாட்சி சுந்தரேஸ்வரால் நடத்தி காட்டுறா, இப்படி தான் நீங்கள் வாழணும்னு. என்னன்னா, மீனாட்சி சுந்தரேஸ்வரால் போய் வாசலை நிற்பா. உடனே முருகன் ஓடி வந்து அம்மாவையும் அப்பாவையும் 3 தினம் பிரதட்சிணமாக பொண்ணோட சேர்த்து, அதாவது இப்போ பையன் மட்டும் வரா, மருமகள் வரலாம் கிடையாது, மருமகளும் மகனும் சேர்ந்து மாமனாரையும் மாமனாராகிய அப்பாவாகிய சிவபெருமானையும் அம்மாவையும் மீனாட்சியையும் 3 தினம் பிரதட்சிணமாக வந்து அதுக்கப்புறமா எதிரெதிர நின்று 2 பேருக்கும் மற்ற டயத்தில் தீபாராதனை ஆகி அதுக்கப்புறமா அங்கேருந்து கிளம்பி மீனாட்சி சுந்தரேஸ்வரால் மதுரை வருவா. இதுக்கு விடைபெறும் காட்சின்னு பேர், பிரியாவிடை உற்சவம்னு பேர். ஆச்சரியமாக இருக்கும். போய் சேவிக்கிறதுக்கு கூட்டம் நிற்கும். அந்த மக்கள் வெள்ளத்துக்கு நடுவில் மீனாட்சி சுந்தரேஸ்வரால் நிற்க, முருகன் வந்து அப்பா அம்மாவை 3 தினம், அன்னைக்கு இந்த கதை கேட்குறேலே அது பேர் என்ன, ஞானப்பழ கதை, பிள்ளையார் வந்து அப்பா அம்மாவை சுற்றி வந்தாங்கிற மாதிரி இங்கே முருகன் வந்து அப்பா அம்மாவை சுற்றி வருவர். பார்க்கறதுக்கே கண் கோடி வேணும். சுற்றி வந்து 2 பேருக்கும் எதிரெதில் நின்று பிரியாவிட உற்சவம்னு சொல்லி பெரிய தீபாராதனை ஆகி அதுக்கப்புறம் மீனாட்சி சுந்தரேஸ்வரால் புறப்பட்டு மதுரையை நோக்கி வருவா. இந்த மாதிரி ஒரு ட்ரெடிஷ்னல், இப்படி தான் நம்ம வாழணுங்கிறத செஞ்சு காமிக்கிறது இன்னி வரைக்கும் நடக்கிறது கோவிலில். அது நடத்தி கொடுக்குறவாளுக்கு ஆச்சரியமாக இருக்கும். பார்க்குறதுக்கே, நீங்கள் சேவிக்கிறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கும். மதுரையில் அது நேற்றுக்கு நடந்தது, நேற்றுக்கே சொல்லியிருக்கணும். ஆனால் நான் வந்து உற்சவங்கள் சொல்லும் போது சொல்லலான்னு பார்த்தேன். ஆனால் இப்போ சந்தர்ப்பம் பார்த்ததுனால உங்களுக்கு சொல்கிறேன். சரி, இதுக்கப்புறம் திருப்பி நம்ம கதைக்கு போவோம். சின்ன கதை தான், டக்குன்னு முடிச்சுடுறேன். திருஞான சம்பந்த பெருமான் வந்து இந்த சமணர்கள்லாம் அந்த நோய் தீர்க்கிறதுல தோற்று போயிடுறா. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறா அப்படின்னா, திருஞான சம்பந்தரை வாரத்துக்கு இழுக்கிறா. வாரத்துலேயும் தோற்று போயிடுறா. சரின்னு சொல்லிட்டு அனல்வாதம் பண்ணலாம், அதாவது அக்னியை மூட்டி எழுதி வச்ச ஏடையும் அக்னிக்குள்ளே போடலாம். இந்த திருஞான சம்பந்தர் எழுதுகிற ஒரு பாட்டையும் அக்னிக்குள்ளே போடலாம். யாரோட ஏடு எரியாமல் இருக்கோ, தீக்கு இரையாகாமல் இருக்கோ, அந்த பாட்டை உசந்ததுன்னு ஒத்துக்கலாம் அப்படின்னு சொன்னால்,
உடனே திருஞான சம்பந்தர் ஒரு பாட்டு எழுதி போட்டார். அந்த சமணர்கள் பாட்டு எழுதி போட்டால் சமணர்கள் போட்ட ஏடு வந்து பொசுங்கி போச்சு, அக்னிக்கு வந்து இரையா எடுத்து. திருஞான சம்பந்தரோட ஏடு வந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாக புதுப்பொலிவுடன் இருந்தது. அதை எடுத்துட்டு பார்த்து, பாருங்கோ சிவனே ஒத்துன்ட்டார், சாக்ஷாத் பகவானே உங்களோட தப்புன்னு சொல்லிட்டார் அப்படின்ட்டார். ஆனால் அவள் அப்பையும் கேட்கல. கடைசியாக ஒரு வாதம் வச்சா. என்ன அப்படின்னா புனல்வாதம். அதாவது நான் முதல்ல சொன்ன வாதத்துக்கு அனல்வாதம்னு பேர். அக்னினா அனல் தானே. அதுக்கப்புறம் புனல்வாதம்னு ஒன்று வச்சா. புனல் அப்படின்னா தண்ணீர். என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்மளுடைய ஏடு, அதாவது நம்மளுடைய தாத்பரியத்தை எழுதி ஏடில் போடுவோம். நம்மளுடைய சாரத்தை எழுதி, நம்மளுடைய மரத்துடைய சாரத்தை எழுதி இதில் போடுவோம், வைகையில் போடுவோம். யாரோடைய ஏடு வந்து எதிர்கொண்டு, அதாவது தண்ணியை வந்து இப்போ தண்ணி வந்து லெஃப்ட் லேன் ரைட் போகிறதுன்னு வச்சுக்கோங்க. ஆனால் ஏடு வந்து ரைட் லேன் லெஃப்ட் போகணுமா. அதாவது போட் எப்படி தண்ணிக்கு ஆப்போசிட்டாக போகுமோ, ஃப்ளோவுக்கு ஆப்போசிட்டாக போகுமோ, அந்த மாதிரி ஏடு வந்து தானாக முதந்து எதிர்கொண்டு அந்த தண்ணியில் போய் கரை ஒதுங்கிறதோ அவளோட ஏடு தான் ஒத்துண்டது. அதுதான் வந்து அந்த சமயம்தான் ஒத்துக்கக்கூடிய சமயம் அப்படின்னு சொல்லி சமணர்களும் திருஞான சம்பந்தரும் பேசினா. அப்போ குலச்சிறை நாயனார் கேட்குறார், இதுவும் நீங்கள் தோற்று போயிட்டேன்னா என்ன பண்ணுறது? இந்த மாதிரி டெஸ்ட்டாக வச்சுட்டே போயிட்டு தான் என்னைக்கு எப்போ எண்டு, இதுக்கும் நீங்கள் தோற்று போயிட்டேன்னா என்ன பண்ணுறதுன்னு சமணர்கள் சொல்கிறா. இதுக்கும் நாங்கள் தோற்று போனால் நாங்கள் வந்து கழுவேறிடுறோம். அதாவது கழுமரம்ங்கிறது ஒரு பாயிண்டடாக ஒரு இது மாதிரி இருக்கும், நம்மளுடைய ஸ்க்ரூ டிரைவர் மாதிரி பெருசாக மரமே இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது மேலே ஏறி உட்காந்துருவோம். உட்காந்து அது கீழ் வழியாக போய் மேல் வழியாக வந்து தலைக்கு வழியாக வெளில வந்து உடலை கிழித்து இறந்து போயிடுவா. சமணர்கள் சொல்கிறா நாங்களே கழு ஏறிடுறோம் அப்படின்னு அவள் சொல்கிறா. அவள் யாரும் ஏற்றலை, அவளாக வாண்டடாக ஏறுறேன்னா. உடனே அதே மாதிரி திருஞான சம்பந்தரோடைய ஏடையும் போட்டது, சமணர்களுடைய ஏடையும் போட்டது. வாழ்க அந்தரங்கிறது தான் அந்த பாட்டு தான் திருஞான சம்பந்தர் எழுதி போட்டார் அந்த வைகையில். சமணர்களுடைய ஏடை வந்து தண்ணி அடிச்சுட்டு போயிடுத்தும். ஆனால் திருஞான சம்பந்தரோடைய ஏடு வந்து தண்ணிக்கு எதிராக போய் வைகை ஆப்போசிட் டைரக்ஷன், அதாவது வைகை வந்து எந்த வழியாக ஓடுறதோ அந்த ஓட்டத்துக்கு எதிராக அந்த ஏடு போயிட்டே இருந்தது. கடைசியில் எங்கே போய் கரை ஒதுங்கித்து அப்படின்னா திருவேடகம் அப்படிங்கிற ஒரு ஸ்தலத்தில் சிவன் கோயில் பக்கத்தில் போய் கரை ஏறித்து. அந்த திருவேடகத்தை பற்றி நாளைக்கு பார்ப்போம்.